ஹலோ காய்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அமைச்சர் வந்து என்னென்னா வந்து இன்னொரு அமைச்சரை பார்த்து பாத்ரூம் அமைச்சர்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த அமைச்சர் பதிலுக்கு டக்குன்னு இவரை சங்கி அமைச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காரு. இங்கே மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்க ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இன்றைக்கி வந்து இந்த சங்கி, இந்த சனாதன தர்மா இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு கேலியும் கிண்டல் பொருளுமா ஆகிப்போச்சு. ஸோ இதை இவங்கள அர்த்தம் தெரிஞ்சு பேசுகிறாங்களா, தெரியாமல் பேசுகிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. இது வந்து யாருக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து இதை வந்து ஒரு சில மக்கள்களை வந்து பாதிக்கும் அப்படின்ற ஒரு அக்கறை இல்லாமல் சிறுபான்மை மக்களை கவர்றதுக்காகவும் இந்த மாதிரி பேசுகிற அமைச்சர்களும் இருக்காங்க, இந்த மாதிரி பேசுகிற ஆட்களும் இருக்காங்கன்னே நான் சொல்லுவேன். அதை வச்சு தான் இன்றைக்கி அரசியலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து ரிப்ளை கொடுத்தே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி எனக்கு இங்கிலீஷில் வந்து ஒன்று லைன், எனக்கு பிடிச்ச லைன் ஒன்று இருக்குது. அந்த லைன் எப்படின்னா, கிவ் தம் த வார் தே வாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து தமிழில் எப்படி சொல்கிறதுனா, அவர்கள் விரும்பும் போரையே அவர்களுக்கு திருப்பி கொடுங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்னா, நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் அந்த மாதிரி யூடியூப் விஷயத்துக்குள்ளே உள்ளே இறங்கினேன். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து கடந்து போயிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க மறுபடியும் இதே தான் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. லாஸ்ட்டு 3 மாதமாக பார்த்தீங்கன்னா இதை பற்றின நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம என்னோடய ஸ்டைல்லையே சில விஷயங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு சனாதனி இல்லை. ஸோ நான் அவங்களுக்கு அப்படி தான் வந்து பதில் கொடுத்து ஆகணும். ஃபஸ்ட்டு விஷயங்கள் என்னென்னா வந்து நான் வந்து என் மதத்திற்காக சொந்த நாட்டுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு சனாதனி. அது மட்டும் இல்லாமல் ஒரு மதத்தின் போரில் இல்லை ஒரு மதத்தை பேரை சொல்லியோ அங்கே அதில் உள்ள குழந்தைகளையும் பெண்களையும் வயதானவர்களுக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்க மாட்டேன். ஒரு மதத்தை பேரை சொல்லி எங்கள் மதத்தில் இப்படி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். ஏன்னா வந்து நான் ஒரு சனாதனி. பணத்தை காட்டியோ இல்லை ஆசை வார்த்தை கூறியோ நீ என் மதத்துக்கு மாறிடுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு சனாதனி. இன்னொன்று, என் மதத்தில் இருக்கும் கடவுள் என்னை வந்து என்ன பாவம் செய்தாலும் மன்னித்து விடுவார்னு சொல்லி மற்றவர்களிடம் சொல்லி அவர்களை வந்து என் மதத்துக்கு மாறுங்கள் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு சனாதனி. என் மதத்துக்கு வரலைன்னா நீ வந்து நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி அவனை வந்து பயமுறுத்த மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு சனாதனி. இன்னொன்று, என் மதத்துக்காகவும் என் கடவுளுக்காகவும் அப்பாவி மக்கள்களை கொன்று தீவிரவாத செயல்களை செய்ய மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு சனாதனி. பெண்கள் முகத்தை மூடி அவர்கள் ஆடைகளுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் செய்ய மாட்டேன். ஏன்னா வந்து நான் ஒரு சனாதனி. ஏன்னா பெண்களுக்கான விஷயத்தை வந்து நான் வந்து அவங்க ஃப்ரீடம், அதை அவங்க எடுத்துக்கட்டும். அதை வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா நான் வந்து ஒரு சனாதனி. அது மட்டும் இல்லாமல் கடவுளின் பெயரை சொல்லி புனித போர் அப்படின்னு சொல்லி உலக அமைதியை நான் கெடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா என் சனாதனம் அப்படி சொல்லி கொடுக்கல. ஏன்னா நான் ஒரு சனாதனி. என் கடவுளை மட்டும் கும்பிடாமல் இருந்தானா நீ ஒரு பாவி என்று சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ என் கடவுளை மட்டும் கும்பிடலைன்னா நீ பாவின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு சனாதனி. நான் வந்து எல்லாத்தையும் மதிப்பேன், எல்லா கடவுளையும் மதிப்பேன். நீ என் கடவுளை கும்பிடலன்னா நான் வந்து நான் இது பண்ண மாட்டேன், பாவின்னு சொல்ல மாட்டேன். என் மதம் மட்டும்தான் ஒரே வழி, மற்றதெல்லாம் பொய்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு சனாதனிங்க. இதெல்லாம் நான் எதுக்கு நான் செய்ய, நான் என்னோட தர்மம் வந்து அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. வேறு எதில் எப்படி சொல்லி கொடுக்குதோ எப்படியோ எனக்கு தெரியலை. என் மதம் புத்தகத்தை படிக்காதவன் பூமியில் வாழவே தகுதி இல்லாதவன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க சாய்ஸ் இல்லை, அதை அவங்க பண்ணட்டும். அதனால் என் மதத்தை படிக்காத நீ வந்து என் மதத்தில் உள்ள புக்கை படிக்கலைன்னா நீ வந்து தகுதி இல்லாதவன் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு சனாதனி. வறுமையை பயன்படுத்தி அடுத்தவனை மதம் மாற்றம் செய்ய மாட்டேன். என் மதத்துக்கு மாறிடு அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு சனாதனி. அது மட்டும் இல்லாமல் பகுத்தறிவு பேரில் ஒரு மதத்தை மட்டும் திட்டிவிட்டு மற்ற மதத்தில் நடக்கிற மூட நம்பிக்கையை ஜால்ரா அடிக்க மாட்டேன். எப்படி நல்லா ஜால்ரா அடிப்பாங்க. இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூப்பு இவங்க வந்து தான் பெரிய இவங்க வந்து எப்படின்னா வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துட்டு
எல்லா வேலையும் பண்ணிக்கிடுவாங்க, பூஜை பண்ணிப்பாங்க, எல்லாம் பண்ணிப்பாங்க. வெளியில் வரும்போது மட்டும் நான் வந்து ஒரு பெரிய பெரியாரிஸ்ட் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. இவங்கெல்லாம் என்ன போலியான ஆட்கள் அப்படின்னே சொல்லுவேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, வெளியே பெரியாரிசம் பேசிவிட்டு சொந்த வீட்டுக்குள் பூஜைகளையும் அடுத்து வந்து சாமி கும்பிடுவதிலும் வீட்டு விசேஷத்தை கோவில் நடத்தி போலித்தனத்தை செய்ய மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு சனாதனி. இவங்கள மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் சனாதனி. நான் உண்மையாக போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நான் உண்மையாக கும்பிட்டு வருவேன். நான் உண்மையாக பொட்டு வச்சுக்கிட்டு வருவேன். நான் உண்மையாக பிடிச்சா செஞ்சுக்கிடுவேன். இல்லைனா நான் பாட்டுக்கு நான் வந்துக்கிட்டு இருப்பேன். இதுதான் என்னோட சனாதனம் அதுதான் சொல்லி கொடுத்துருக்கு. நாத்தியம் பேசுகிறன்ற பேரில் ஒரு மதத்தை மட்டும் நம்பிக்கையை மட்டும் இழிவாக பேசிக்கிட்டே இருக்கிறது, பேசி அதை வச்சு ஓட்டு வாங்குறது, இந்த மாதிரி விஷயத்த நான் செய்ய மாட்டேன். என்னோட சனாதனம் அதை சொல்லி கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. விலங்குகளையும் பல உயிர்களையும் இறைவன் வடிவாய் பார்ப்பேன். ஏன்னா என்னோட சனாதனம் அது நான் சனாதனி. நான் அதை வந்து அப்படி நினச்சி தான் நான் கும்பிட்றேன். மரத்தையும் சரி நதிகளையும் சரி அதை வந்து நான் இறைவனாய் பார்க்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து என்னோட சனாதனம் சொல்லி கொடுத்துருக்குது. ஸோ இது மாதிரி அவங்களுக்கு ஒன்று விஷயங்கள் இருக்குது இல்லை, அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அது தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா உங்களோட சனாதனம் என்னன்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சு போயிடும். நீ என்னப்பா எப்போ பார்த்தாலும் மதவாதி அப்படி இப்படின்னு நீ வந்து மதத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம். நீ வந்து ஆர்எஸ்எஸ்ஸாக இருப்பியோ, இல்லை நீ வந்து பஜ்ரங் தால் குரூப்பை சேர்ந்துவேனோ அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு கிரிட்டிசிஸை வந்து நீங்கள் வைக்கலாம் என் மேலே. சில நேரங்களில் வந்து நம்ம சில விஷயத்த வந்து டக்குன்னு அப்படியே கடந்து போயிட முடியாது. எப்படின்னா, நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இல்லை அரபிக் கண்ட்ரி அப்படியெல்லாம் போயிருந்தீங்கன்னா, அரபு நாடுகள் பக்கம்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லி ஆகணும். இப்போ இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா, அந்த அமெரிக்கா, இந்த பக்கம் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி யூகே, இந்த மாதிரி பக்கமெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா நிறையா வந்து அவங்களோட விஷயங்கள் நிறையா ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள்லாம் நிறைய அழிஞ்சிருக்கும். நிறைய மாற்றங்கள் இருக்கும். அந்த உண்மையான இண்டிஜியஸ் பீப்புள் இவங்கெல்லாம் யார் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரியாமலே போயிருக்கும். ஏன்னா அது எல்லாமே நிறைய மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே வந்து நான் சொல்லுவேன். அப்படி அப்படியே விட்டுட்டு நம்ம ஊர் பக்கம் வாங்க. நம்ம ஊர் பக்கம் நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து நிறைய கிங்டம் வந்தாங்க, ரூல் பண்ணாங்க, அப்புறம் மறைஞ்சாங்க, மறுபடியும் இன்னொருத்தர் புதுசாக வருவார், இன்வேடர்ஸ் வந்தாங்க, நிறைய காலனேஷன்ஸ் பண்ண பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லைகள் வந்து சிறிதானுச்சு, பெருசானுச்சு, எல்லைகள் வந்து மாறிக்கிட்டே இருந்தது. இதோட எல்லைகள் வந்து உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி, ஊரோட எல்லையும் சரி, ஒரு நாட்டோட எல்லையும் சரி குறைஞ்சது ஏறுனுச்சு இப்படின்ற ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் நம் மொழிகளும் சரி, நம் மரபுகள் சரி, நம்ம தத்துவங்களும் சரி, நம்ம கதைகள் தலைமுறைகளுக்கான விஷயங்களும் சரி, இது எல்லாமே வந்துக்கிட்டே இருந்தது. எல்லாத்தையும் நம்ம நாடு வந்து தாங்கி சுமந்து எல்லாத்தையும் கடந்து நம்ம நாடு வந்து ஒரு விஷயத்துக்கும் தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிக்கிட்டே தான் வந்ததே தவிர்த்து அழிஞ்சு போகலை. ஸோ இதை எல்லாத்தையும் ஒரு காலகட்டத்தில் ஒருத்தவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க, காப்பாற்றிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தான் நம்ம வந்து இன்றைய காலகட்டத்தில் செய்கிற நிலைமைக்கு போயிருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம இதை காப்பாற்றி சில விஷயத்த வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போயிடணும். ஏன்னா வந்து அதை நம்ம கொண்டு போகலன்னா அடுத்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வந்து மெஜாரிட்டியாக இருக்கிற நம்ம சனாதனம் நாளைக்கு மைனாரிட்டியாக போயிருச்சுன்னா போகாது. பட் அதை அந்த அளவுக்கு போகிறதுக்கான செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கி வந்து 2047க்குள்ளே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் வந்து அவங்க நாடாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. 2047 அது அவங்களுக்கான டார்கெட் யாருன்னா உங்கள் குழந்தைங்க, என் குழந்தைங்க. இவங்களை வந்து இவங்க எண்ணத்தை வந்து மாற்றணும், இவங்க எண்ணத்தை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத நோக்கத்தில் தான் இன்றைக்கி வந்து உலகம் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இந்தியா நாடுமே நகர்ந்துக்கிட்டு இருக்குது, எல்லா அரசியல் நகர்வுகளும் போயிட்டுருக்கு. ஸோ அதை காப்பாற்றணும்னா நம்மளை மாதிரி சில ஆட்கள் இதை பற்றி இறங்கி பேசி தான் ஆகணும். இந்த கேலி கிண்டல், சனாத்தனம், சங்கி, இந்த கேலி கிண்டல்லாம் வந்து கடந்து போயிட்டு இப்படியே இருந்துகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இது நாளைக்கு உங்கள் குழந்தைக்கான வாழ்க்கையும் இருக்குது, மற்ற குழந்தைகளுக்கான வாழ்க்கை எதிர்காலமுங்களும் இருக்குது.
ஸோ இதை வந்து நம்ம எதிர்த்து அன்னைக்கே போராடி ஆகத்தான் வேண்டும். ஏன்னா இது நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லணும். இதை வந்து சும்மா அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது. நமக்கு எப்படி ஒரு சில ஆட்கள்லாம் வந்து நம்மளை காப்பாற்றி, அவங்க எப்படி நமக்கு காப்பாற்றி கொண்டாந்து நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டாந்து கொடுத்தாங்களோ, அதே மாதிரி நம்ம இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து நம்ம சண்டை போடணுமோ, வார் பண்ணணுமோ, அப்படி வார் பண்ணி நம்ம எடுத்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும். ஸோ இதுதான் வந்து சனாதனம். இதுதான் வந்து என்னோட சனாதனம் சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். பாய் பாய்.